டேரெக்டாக நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து இல்லை, நான் காலேஜ் பிகாம் பண்ணேன். முடிச்சுட்டு எனக்கு அப்புறம் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம். அது கூட இமீடியட்டாக நடக்கல க்ரௌட் ஃபண்டிங்கிறது. நான் வந்து சினிமாவில் வரணும்னா யாரோட ரெக்கமெண்டேஷனாவது இருக்கணும் அப்படின்னு அது ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கிறதா எனக்கு தெரியல. யூ ஷுட் நோ பீப்புள். நம்ம சர்க்கிளை தாண்டி நிறைய பேர் கூட நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஃபில்ம் மேக்கிங் ரோல் கேமரா புது டேரக்டர்ஸ் வந்து ஃபிலிம் மேக்கிங் பண்ணணுன்னு வராங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஓடிடி வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சா? ஏன்னா யார் வேணால் படம் பண்ணலாம், நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் டீம் இருந்தால் யார் வேணால் படம் பண்ணலாம் அப்படின்னு ஓடிடி இதுவாக இருக்கா? இல்லை இப்போ இந்த கமர்ஷியலாக பண்ணுற டேரக்டர்ஸ்க்கு இதனால் அடி வாங்குமா? இல்லை, கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் ஒரு புதுசாக ஒரு டைரக்டர், இப்போது நிறைய படம் பண்ண டைரக்டருக்கும் அடுத்த படம் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ புது படம் பண்ணுறவங்களுக்கு அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இது வந்ததுனால அது ஈஸியாகிடுச்சான்னு எனக்கு தெரியல. இப்போ ஓடிடியுமே வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ முன்னாடி வந்து ஒரு படம் பண்ணுறோம், அதை ஓடிடிக்கு வித்துடலாம் ஈஸியாக. இப்போ அது கூட கிடையாது. இப்போ ஒரு படம் பண்ணிப்பேன், நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஓடிடிக்கு நிறைய இடத்துல நான் பிச் பண்ணியிருக்கேன். பட் ஈஸியாக வாங்கிக்க மாட்டாங்க அதை. இப்போ தே லுக் ஃபார் ஃபேஸ் வேல்யூ, படத்தில் என்ன எவ்வளோ கான்டென்ட் இருக்குது, எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ லைக் ஓடிடி வந்து நீங்கள் தேட்டர் போயிட்டு வந்தால் தான் ஓடிடியில் கூட வாங்குவேன், அந்த விஷயம்லாம் இருக்குது. தேட்டர் போக முடியாமல் தான் நம்ம சின்னதாக ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அந்த விஷயம் வந்து முன்னாடி ஓடிடிலேயே ஒரு சேஞ்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவுமே முன்னாடி ஓடிடி வந்த காரணம் தாண்டி இப்போ நிறைய மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ஓடிடி ஈஸியாக இருக்கான்னா எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன்னா ஓடிடிக்குள்ளே ஒரு படத்தை ஈஸியாக வித்துடலாம், ஈஸியாக பண்ணிடலான்றது. அதுக்கு அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, யாரும் வந்து இப்போ ஓடிடி நினச்சிடாதீங்க ஓடிடி வந்து ஒரு ஈஸின்னு சொல்லி. ஆமாம், கிடையவே கிடையாது. இப்போது அட் த மொமெண்ட் மேபி திங்ஸ் மை சேஞ்ச், பட் எனக்கு தெரியல. அது என்ன மாதிரி இப்போ ப்ராசஸ் ப்ரோ? இப்போது நீங்கள் இப்போது படம் எடுத்துகிட்டு அந்த ப்ராசஸ் எப்படி? இப்போ ஓடிடி அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி அதை கொண்டு எப்படின்னா நான் டேரெக்டாக அவங்கள்ட்ட போக முடியாது. ஸோ வி ஹேவ் ஏஜென்ட்ஸ் இன் பிட்வீன். செல் பண்ணுறவங்க, நம்ம நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் ஸ்க்ரீன் பண்ணுறோம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து இப்போ படத்தில் நடித்தவங்க மூலமாக யாராவது சொல்லுவாங்க. இப்போ என் படம் இருந்தது, 2-3 ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போட்டு காமிச்சோம். நல்ல பேர் தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். அவங்க பார்த்துட்டு ஓகே நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக போக முடியாது. லைக் சம்ஒன் ஹூ நோஸ் பீப்புள், அவங்க மூலமாக போனோன்னா அது பாசிபிள். அதுவுமே கூட இப்போ ஒரு ஓடிடியில் போய் ஒரு படம் பிச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு படம் பிச் பண்ணிட்டாங்க, நம்ம திரும்ப நெட்ஃப்ளிக்ஸில் வேறு ஆள் மூலமாக போனாலும் அது யூஸ் கிடையாது. ஏன்னா ஒரு தடவை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தான். அவங்க எதனால் ரிஜெக்ட் பண்ணால் அவங்க படம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இந்த ஆக்டர்ஸ் இருப்பாங்க, இந்த இவ்வளோ மினிமம் இந்த ஆளுங்க இருந்தால் தான் படம் பார்ப்பாங்க. அது மாதிரியான க்ரைட்டீரியாலாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஓடிடியுமே கஷ்டம்தான். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறது ஒரு சைட் ஆஃப் ஆம்பிஷன், அந்த பிடிச்ச விஷயமா பண்ணுறீங்க. பட் அந்த படத்தை விற்கிறது அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமான விஷயம். இது நிறைய இன்டர்வியூஸ்லேயே நிறைய பேர் பேசுகிறத நான் பார்த்துருப்பேன். இது சொல்லியிருக்காங்க முன்னாடியே, விற்கிறது ரொம்ப கஷ்டம்னு. இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக இருக்குது. இப்போ ஓகே அவன் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும் போது உங்களுக்கு அது டச் ஆகுது. ஆமாம். அப்போனா நீங்கள் அதான் படத்துக்கு போடுற ஒரு அமௌண்ட்டு சேல்ஸ்க்கும் நீங்கள் போட்டாகணும். சேல்ஸ்க்கு நம்ம அமௌண்ட் போட தேவையில்லை. பட் ஆனால் அந்த டைம் ஒன்று ஆகும். டைம் ரொம்ப ஆகும். இப்போ எனக்கு படம் முடிச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ சேல்ஸ்க்காகவே சுற்றிட்டு இருக்கேன். இப்போ நிறைய படங்கள் ஓடிடியில் வந்த படங்களுமே கூட உடனே அவங்க முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு உடனேலாம் வாங்கிடல. அவங்களுக்குமே 1 வருஷம் 1.5 வருஷம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வைக்கிறாங்க. ஸோ படத்தோட வேல்யூ, அதோட கான்டென்ட் எல்லாமே வந்து பழசாயிடும். ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது தான் ஓகே கஷ்டம். ஆமாம், நம்ம நம்ம இண்டிபெண்ட்டாக பண்ணுறதுக்கே கஷ்டம். இப்போ கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கருப்பு மூவி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வருது. ஸோ அதை வச்சு இதுவாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக இப்போ நான் கெரியர் வந்து ஃபிலிம் மேக்கிங்காக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும், நான் வரும்போது என்ன விஷயத்தெல்லாம் நான் கற்றுக்கணும், எப்படி இது வந்தால் இது பண்ணும், அவங்களுக்கு ஈஸியாக என்ன அவங்களுக்கு சொல்லுவீங்க? எதனால் நான் சூஸ் பண்ணணும்? அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது நிறைய மித்து இருக்குது. சினிமா வந்தால் சாதிச்சிடலாம், ஆனால் இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், ஆனால் அவங்களுக்கு கிளாரிட்டியாக இல்லை எதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இட் டிபெண்ட்ஸ். ஒருத்தருக்கும் அது மாறும்னு நான் நினைக்கிறேன். லைக் இப்போ எனக்கு வந்து பர்சனலாக நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு நான் ஒன்றும் போகல. பட் ஆனால் சில பேருக்கு என்னோட சின்ன வயசுலேயே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிடுறாங்க. பட் ஃபிலிம் மேக்கிங் வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கற்றுக்கிட்டு தான் அந்த ப்ராசஸ் நடக்கவே நடக்காது. ஏன்னா ஃபிலிம் மேக்கிங் நீங்கள் கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. அது மாதிரி விஷயங்களுக்கு ஓப்பனாக இருக்கணும். ப்ளஸ் பிடிச்சிருக்குன்னா நம்ம வந்து எனக்கு தெரியல பெருசாக கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், இதில் வந்து எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னா ஏன்னா பிடிச்சிருக்கிறதுனால தான் இதை பண்ணணும்னு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நம்ம மற்ற ஈஸியான ஒரு
ஏதாவது விஷயம் பண்ணியிருக்கலாம். இது ஃபிலிம் மேக்கிங் கஷ்டம் தான், அது தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே பண்ணணும்னு வரும். அப்படின்னும் போது ஆப்வியஸாக அது வர பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு கொஸ்டின் இது என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் முடிச்சு ஃபிலிம் மேக்கிங்குள்ளே வந்திருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இதெல்லாம் படிக்காமல் ஜஸ்ட் அசிஸ்ட் பண்ணி மட்டுமே வந்திருப்பாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நான் வந்து ஃபிலிம் ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தை வந்து நான் ஜாயின் பண்ண டைரக்டர்ஸ் யாருமே பார்க்கல. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு என்ன ஓகே இந்த படம் நல்லா பண்ணியிருக்க வா, அப்படிலாம் எதுவுமே நடக்கல. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பார்க்கல. பார்ப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. லைக் ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து வர அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களோட டைரக்டர்கிட்ட அந்த படம் பார்ப்பாங்களான்னு தெரியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபிலிம் ஸ்கூலில் படிக்காத நிறைய பேர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, சூப்பராக படம் பண்ணுறாங்க, எல்லாம் டெக்னிக்கலாக பயங்கரமாக இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக், ஐ திங்க் இட்ஸ் மோர் அபவுட் இன்ட்ரெஸ்ட், த டைம் யூ ஸ்பெண்ட் ஓவர் த கிராஃப்ட். இதை கற்றுக்கிறதுக்கு நீ ஃபிலிம் ஸ்கூலில் தான் இருந்து நல்லா ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகிடுவதுலாம் கிடையவே கிடையாது. இட் ஒர்க்ஸ் போத் த வே. உங்களோட ஃபைனல் ஃபிலிம் ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் சொல்லலாம். ஏன்னா உங்கள் ஃபைனல் ஃபிலிம் ப்ராஜெக்டில் இப்போது ஃபேமஸாக தெரிஞ்சிட சிவி சக்கரம் அது நடந்து இப்பயும் முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதை பற்றி. தெரியல, எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு படம் பண்ணணும் தான் இருந்தது. லைக் ரொம்ப காம்ப்ளிகேட். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் ஃபிலிம் ஸ்கூல் ப்ராஜெக்டில் வந்து ஃபுல்லாக ரொம்ப நான் லீனியராக ஒன்று ஏதோ ரொம்ப, ஆனால் பட் அந்த ஃபிலிம் வந்து அது ரொம்ப சிம்பிளாக பண்ணணும். ஆமாம், சிம்பிளாக ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான். ரொம்ப பெரிய கதை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் சிம்பிளாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். இல்லை அவர் அதுக்கு முன்னாடி நல்லா ஃபேமஸாக இருந்தாரா இல்லை உங்கள்? அதுக்கு முன்னாடி ஒரு வஞ்சகர் உலகம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஓகே, அதில் நல்ல ரோல் வருதுக்கு. ஏன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அதாவது ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸில் இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் வந்து அந்த காலத்திலே வந்து ஹாஸ்டல் முன்னாடி நிற்கதா இருக்கட்டும். ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. அது சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, சுனில் கார்த்திக். இதுலலாம் வருவார்ல டூரிஸ்ட் ஃபேமிலியிலலாம் அந்த நாயக். ஓகே, ஆமாம் ஆமாம். இல்லை பெரிய பெரிய ஆக்டர்ஸ், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் உண்மை தானே? அவர் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் அதான் அவ்வளோ பேஷனட்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் ப்ரோ இன்னொன்று, ஃபிலிம் மேக்கிங் இல்லை ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஷ்கின் சாராக இருக்கட்டும், ராம் சாராக இருக்கட்டும். ஏன்னா அவங்க ஒரு பீப்புள் ஆஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய புக்ஸ் படிங்க, அப்போ தான் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து வளரும்னு சொல்கிறாங்க. இப்போ வர ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம், ஐ மீன் இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவங்களுக்குலாம் அது ஒரு அக்கறை இல்லாமல், இப்போலாம் பாட்காஸ்ட் வந்துருச்சு, நான் அதை கேட்டுட்டு போயிடுவேன், நான் ஏன் புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியல, புக் படிக்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் தான். விஷுவலாக பார்க்கும்போது யூ ஸ்டிக் வித் சம்திங். ஓகே இதுதான், இதை தாண்டி ஒன்றும் கிடையாது. புக்காக படிக்கும்போது இட் வேரிஸ் ஃப்ரம் ஒன் மைண்ட் டு அனதர். நீ என்ன வேணால் கற்பனை பண்ணலாம். அது கண்டிப்பாக அந்த விஷயம் ஓப்பன் ஆகும் ப்ரெயினில். ப்ளஸ் நிறைய அவங்க வேர்ட்ஸில் இருந்து நம்மளுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம் புக்கு படிக்கும்போது. அது பெரிய ப்ளஸ் தான். பட் பாட்காஸ்ட்ன்றது அதுவுமே அதே தான். இப்போ நீங்கள் புக்காக படிக்கிறதுக்கு கேட்குறீங்க, ஸோ அப்போ நீங்கள் கேட்கும் போதும் விஷுவல் பண்ணுறீங்க உங்கள் மைண்டுக்குள்ளேன்னும் போது ரெண்டுமே ஒன்று தான். பட் ஆனால் அதை பண்ணால் சந்தோஷம். நான் பாட்காஸ்ட்டும் கேட்க மாட்டேன், புக்கும் படிக்க மாட்டேன். சில பேர் நிறைய பேர் படங்கள் நிறைய பார்ப்பாங்க. நான் இப்போ இவ்வளோ புக்கு படிச்சிருக்கேன்னா அதை விட பயங்கரமாக படம் பார்த்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங் தான் முக்கியம் போது படம் பார்த்து நிறைய பேர் கற்றுக்கிட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ எதுவுமே நம்ம தப்பு கரெக்டுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் தான் நினைக்கிறேன். அது நம்மள ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி புக்கு படிக்கணுன்றது, அதுக்கு அவங்க படிக்காமே இருக்கிறது பெட்டர் தான். பட் ஆனால் அதுக்கு அவங்களுக்காக தோணும்னு நினைக்கிறேன் ஒரு பாயிண்டில் வந்து. லைக் ஒரு புக் 2 புக் படிக்கும்போதே தெரிஞ்சிடும் இதோட கிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நானுமே பெரிய புக்லாம் படிக்கிறது இல்லை. முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன், இப்போ எதுவும் படிக்கிறது இல்லை. பட் ஆனால் எனக்குள்ளே புக்ஸ் படிக்கவே மாட்டோமே. இது கடமைக்காகன்னு கிடையாது, எனக்கு நேச்சுரலாகவே பிடிச்சிருக்கு. அந்த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி புக் படிக்கிறது. ஸோ டைம் வேல்யூ அது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங் புக் படிக்கிறது. அது நம்ம கண்டிப்பாக ஃபிலிம் மேக்கிங்கில் நல்லா லைக் எப்படி சொல்கிறது, இன்டென்ஷனாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சப்கான்ஷியஸில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு 5 புக் எதனா நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோலாம் நமக்கு தெரியாது. நான் வந்து ரூட்ஸ்னு ஒரு புக் படிச்சிருக்கேன். அதுவும் ஒரு வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லி ரூட்ஸ் ஒரு புக்கு, அப்புறம் உல்ஃப் டோட்டம் 2 புக்கும் அவர் சொல்லி தான் படிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 மூவிஸாக சொல்லலாம்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆஸ்பைரிங்காக இருக்கும் ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன மூவிஸ்லாம் சொல்லுங்கள்? எனக்கு மதராசப்பட்டினம் பிடிக்கும். ஏன்னா அந்த டைமில் நம்ம இல்லாத டைம் அது. ஸோ அப்போ நடந்த விஷயங்கள்லாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மியூசிக்காகவும் அது பயங்கரமாக இருக்கும். அப்புறம் எனக்கு குட் ஃபெல்லாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்கார்சிசியோட எல்லா ஃபிலிமும் எனக்கு பிடிக்கும். ஸ்கார்சிசி வந்து ஒரு மாஸ்டர் தான் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து எப்படி தெரியும், படம் பார்க்கும்போது வந்து ஷார்ட் பை ஷார்ட்லாம் பார்ப்பாங்க. எனக்கு அப்படிலாம் தெரியல. இப்போ வரைக்கும் எந்த படம் பார்த்தாலும் அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது, கதை தான் பார்ப்பேன். பட் என்ன இப்போ ஸ்டடி மெட்டீரியலாக நம்ம பார்க்கும்போது இப்போ குட் ஃபெல்லாஸ்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு 2-3 டைம்லாம் எனக்கு படமாக தான் திரும்ப அந்த ஃபீலிங்காக பார்க்கணும் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளே எடுத்து படிச்சுட்டு ஒரு சீனாக படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது
ஓகே அது ஒரு மெட்டீரியலாக இருக்குது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்புறம் ஃபைட் கிளப்மே அதே மாதிரி படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களை அப்படி நான் பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் எனக்கு கோயன் பிரதர்ஸோட பிக் லெபோஸ்கி ரொம்ப பிடிக்கும். பிக் லெபோஸ்கி வந்து ரொம்ப காமெடியான ஃபிலிம் தான். அது எப்படின்னா ஒரு சீன் பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா ஃபுல் படம் பார்த்துருங்க. அது மாதிரி பல டைம் பார்த்துருக்கேன் அந்த படத்தை. தமிழில் நிறைய படம் பிடிக்கும் முதல்ல. அதான் நான் இதை கேட்கலான்னு இருந்தேன். என்னன்னா இப்போ யார்கிட்ட கேட்டாலுமே பெஸ்ட் உனக்கு பிடிச்ச படம் என்னன்னு கேட்டால் எனக்கு அந்த ஹாலிவுட் ஃபிலிம் பிடிக்கும், அதர் லாங்குவேஜ். தமிழ்ல அந்த மாதிரி படங்களே இல்லை. தமிழில் வந்து கட்டுறது தமிழ் இருக்குது. கட்டுறது தமிழ்லாம் அதே மாதிரி தான். ஒரு சீன் பார்க்கலாம் ஃபுல் படம் பார்த்துருவேன். இப்போ 80ஸ்லாம் போனால் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை, பட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க? எடுத்தா வந்து கிறிஸ்டோபர் நோலன் தெரியல பார்த்து. இப்போ நானுமே சில படங்கள் தான் பார்த்துருக்கேன். லைக் 80s 90ஸ்லாம் அவ்வளோ நல்ல படங்கள் தான். எனக்கு செட் பண்ணியிருக்க விஷயம்னா நம்ம ஃபஸ்ட்டு தமிழில் 80s ஃபிலிம்ஸ் 90s ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பார்க்கணும். நானும் நிறைய பார்க்கல. ஸோ அதெல்லாம் இப்போ சொல்கிறவங்களுமே அதை பற்றி அவ்வளோ சொல்லவே மாட்டாங்களோ. எல்லாரும் பார்க்காதனால மேபி. இப்போ நானுமே பார்த்ததில்லை, பட் பார்த்த சில படங்கள்லேயே தெரியுது இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நிறைய பார்க்காம நம்ம அங்கே போகிறதுனால மேபி நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட் எபிசோட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இந்த ஷோவோட ஃபஸ்ட்டு எபிசோடே நீங்கள் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மேலும் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்க படுற ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றி இந்த ஷோக்கு வந்ததுக்கு. Thank you so much for having me. Thank you.